நம்ம ஆண்டவருக்காக நிறைய செய்யறோம். நாங்க பாருங்க, சண்டே மட்டும் எங்களுக்கு வந்தா போதாதான், நாங்க வெள்ளிக்கிழமையும் தியாகத்தோடு எல்லாம் ரைட்டு தான். மோசே நீ பாதரட்சியை கலட்டினது சல்யூட் மோசே, கோலை போட்டது சூப்பர் மோசே, டபுள் சல்யூட். ஆனா நீ போன்னு சொல்லும் போது அவன் காரணம் சொல்லிட்டே இருக்கிறான். ஆண்டவரே ஆண்டவரே எங்க பாருங்க, நான் பேசிட மாட்டேன், நான் உனக்கு வாயா இருக்கிறேன் மோசே. இல்ல ஆண்டவர், வேற யாரையாவது. இதுக்கு பேர் என்னது? யோனாவே நீ யாரு? நான் முழுமையாய் ஃபுல் டைம் நான் ஊழியக்காரன், ஃபுல் டைம் ஊழியக்காரன் தான் நம்ம யோனாவே. ஆமா ஆண்டவர், நீ போ நினிவேக்கு போ. அது முடியாது ஆண்டவரே. இதுக்கு பேர் என்னது? அர்ப்பணித்தேன் 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 அர்ப்பணிக்கிறோம். ஆனா சிலவற்றை செய்கிறோம், சிலவற்றை செய்ய மாட்டேங்கிறோம். ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் அப்படின்னு ஜனங்க கேட்கிறாங்க பாருங்க. கேட்கும் போது இயேசு ஒரு உண்மை சொல்லுகிறார். லூக்கா 17வது அதிகாரம் அதனுடைய 7, 8, 9, 10 வசனங்களிலே அந்த வசனங்களை வாசிக்கிறீங்களா? உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து. அப்படி வாசிக்க கூடாது. உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தையை மேய்த்து வயலில் இருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானோ? நீ சாப்பிட்டு வரீங்களா? நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானோ? அடுத்து நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி. நான் ஆயத்தம் பண்ணணும். நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு நான் போஜன பானம் பண்ணும் அளவு எனக்கு ஊழியம் செய். அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்வான் அல்லவா? நல்ல கவனமா கேளுங்க. ஒரு எஜமான் வராரு. இங்க என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? ஒன்று வயல் இருக்கு, அடுத்து மந்தை இருக்கிறது. வயலு மந்தை இருக்குனாலே அந்த வீட்டுல அதுக்குன்னு எத்தனை பேர் உண்டு? நிறைய வேலைக்காரங்க உண்டு, நிறைய வேலைக்காரங்க உண்டு. அதாவது அந்த தேவனுடைய பார்வை நிறைய வேலைக்காரங்க இருக்கும்போது உழுறதுக்குன்னு ஒரு டீம் உண்டு, மேய்க்கிறதுக்குன்னு ஒரு டீம் உண்டு, சமைக்கிறதுக்குன்னு ஒரு டீம் உண்டு, பந்தி விளம்புறதுக்குன்னு இன்னொரு டீம் உண்டு. ஆனா இங்க எஜமான் என்ன பண்றார்? ஒருத்தனை கூப்பிட்டு நீ உழுது, நீ போய் முதல்ல உழுதுட்டு வா, உழுதுட்டு வந்துட்டு மந்தையமே. இல்ல இல்ல நான் இது மட்டும் தான் செய்வேன், இது செய்ய மாட்டேன். இல்ல இல்ல ஆண்டவர், அதுக்கு ஆள் இருக்குல்ல ஆண்டவர். இல்ல, என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தங்கிட்ட எல்லாத்தையும் அவர் கொடுக்கிறார் அப்படின்னா அவருக்கு ஆள் இல்லாததுனால அல்ல, அவன் மேல அவருக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால. இது எதுக்கு சொல்றார் தெரியுமா? எங்கள் விசுவாசத்தை நீர் வர்த்திக்கப்படும். எனக்கு ஆண்டவர் காண்பித்த ஒரு வெளிச்சத்தை சொல்றேன். அதாவது என்னுடைய ஃபெய்த் எந்த அளவுக்கு நான் விசுவாசத்துல வளர்றேன் என்பது எதுல இருக்கு தெரியுமா? என்ன அவர் ரொம்ப நம்புறாருங்கிறதுல இருக்கு.